ஒரு கல்லூரியின் முதல் நாள். ஒரு பயந்து போன கிராமத்து பெண். அவளை அவமானப்படுத்த நினைத்த சில சீனியர்கள். ஆனால் அந்த ஒரு நொடியில் நடந்த சம்பவம் அவளின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. அந்த சந்திப்பு விதியா, இல்லை ஆரம்பமாக போகும் ஒரு பெரிய போராட்டமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். சென்னை நோக்கிய பயணம். அதிகாலை 4 மணி. பேருந்து மெதுவாக சென்னை நகர எல்லைக்குள் நுழைந்தது. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் மதுநிலா. வயல்களும் தென்னை மரங்களும் நிறைந்த கிராமத்தை விட்டு கனவுகளோடு சென்னை வந்திருந்தாள். அவளது அப்பா சொன்ன வார்த்தை அவள் மனதில் ஒலித்து கொண்டே இருந்தது. நிலா, நல்லா படி, நம்ம குடும்பத்தோட நம்பிக்கை நீதான். அந்த வார்த்தை அவளுக்கு பொறுப்பையும் தைரியத்தையும் கொடுத்தது. ஆனால் சென்னை அவள் நினைத்த மாதிரி அமைதியான நகரம் இல்லை. எங்கு பார்த்தாலும் வாகனங்கள், பெரிய கட்டிடங்கள், புதிய முகங்கள், அனைத்தும் அவளுக்கு புதுசு. கல்லூரி விடுதிக்குள் நுழைந்தவுடன் வார்டன் அனைவருக்கும் விதிமுறைகளை விளக்கினார். கல்லூரியின் பெயரை காப்பாற்றணும். யாருடனும் தேவையில்லாமல் சண்டை வேண்டாம். படிப்பு தான் முக்கியம். மதுநிலா அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டாள். அதே அறையில் தங்க வந்த இன்னொரு பெண், கவிதா. மதுநிலாவுக்கு முற்றிலும் எதிரான குணம். வாயாடி, எப்போதும் சிரிப்பு, புதிய இடத்திலும் நிமிடங்களின் நண்பர்களை உருவாக்கும் திறமை. ஹாய், நான் கவிதா. நான் மதுநிலா. இவ்வளவு சீரியஸாக இருக்காதடி. கல்லூரி லைஃப் செம ஜாலியாக இருக்கும். மதுநிலா சிரிக்க முயன்றாள். மறுநாள் புதிய சுடிதாரில் கல்லூரிக்குள் நடந்தாள். கண்களில் பயமும் மனதில் கனவும். வரவேற்பு நிகழ்ச்சி மிகவும் அழகாக நடைபெற்றது. பேராசிரியர்கள் பேசினார்கள். இங்கே எல்லோரும் ஒரு குடும்பம். ஒவ்வொருவருடைய கனவும் இங்கு நிறைவேறணும். அந்த வார்த்தைகள் மதுநிலாவுக்கு நம்பிக்கையை கொடுத்தன. நிகழ்ச்சி முடிந்ததும் மாணவர்கள் வெளியே வர ஆரம்பித்தனர். அப்போது, ஏய் ரெட் சுடி, ஒரு நிமிஷம். ஒரு குரல். மதுநிலா நின்றாள். திரும்பி பார்த்தாள். சில சீனியர்கள், அவர்களில் ஒருவர் ராகவ், அவனுடன் நண்பர்கள் அனைவரும் சிரித்து கொண்டிருந்தனர். கவிதா மெதுவாக, வா போயிடலாம் என்று சொல்ல முயன்றாள். ஆனால் நிற்க சொன்னா நிற்கணும் என்று ராகவ் சொன்னான். உன் பேர் மதுநிலா. எந்த டிபார்ட்மெண்ட்? பிபிஏ. சரி. அவன் சில நொடிகள் அமைதியாக பார்த்தான். அந்த பார்வையே மதுநிலாவுக்கு சங்கடமாக இருந்தது. முதல் நாள் தானே? ஆமாம். பயமா இருக்கா? அவள் பதில் சொல்லவில்லை. கவிதா உடனே, சார், அவள் ரொம்ப பயப்படுறா என்று சொன்னார். ராகவ் சிரித்தான். அதான் தெரிகிறது. கவிதாவுக்கு அமைதி பிடிக்கவில்லை. சார், புதிய ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுற மாதிரி பேசாதீங்க. எல்லோரும் படிக்கத்தான் வந்திருக்கும் என்றாள். அவளது தைரியம் அங்கிருந்த சில சீனியர்களே ஆச்சரியப்பட வைத்தது. ஆனால் ராகவ் முகத்தில் சிரிப்பு மறைந்தது. நீ ரொம்ப பேசுகிற என்றான். அதே நேரத்தில் கல்லூரியின் இன்னொரு பகுதியிலிருந்து நடந்து வந்தான் சூர்யா. இறுதி ஆண்டு மாணவன். படிப்பிலும் விளையாட்டிலும் ஒழுக்கத்திலும் மிகவும் மதிப்பை பெற்றவன். எந்த பிரச்சனையிலும் தலையிட மாட்டான். ஆனால் தவறு நடந்தால் அமைதியாகவும் இருக்க மாட்டான். தூரத்தில் நடப்பதை அவன் கவனித்தான். அவன் நண்பன் அரவிந்த் கேட்டான், ஏதோ பிரச்சனை போல. சூர்யா அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தான். ராகவ், புதிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே ரூல்ஸ் தெரியணும் என்று சொன்னான். மதுநிலா மெதுவாக, எங்களுக்கு கிளாஸ்க்கு போகணும் என்றார். அவ்வளவு அவசரமா? அவன் சிரித்தான். அவள் முகம் வெண்மையாக மாறியது. கவிதா அவளது கையை இறுக்கமாக பிடித்தாள். பயப்படாத என்று கிசுகிசுத்தாள். தூரத்தில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த சூர்யா இனி அமைதியாக இருக்க முடியாது என்று முடிவு செய்தான். அவன் மெதுவாக அந்த பக்கம் நடக்க ஆரம்பித்தான். அவனை பார்த்த சில மாணவர்கள், சூர்யா வரான் என்று பேசிக்கொண்டனர். ராகவ் இன்னும் அதை கவனிக்கவில்லை. மதுநிலாவின் கைகளில் நடுக்கம். மனதில் ஒரே கேள்வி, இந்த முதல் நாளை ஏன் இப்படி? அந்த நேரத்தில் அவள் அருகே ஒரு நிழல் வந்து நின்றது. அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அங்கே சூர்யா. அவன் முகத்தில் அமைதி, ஆனால் கண்களில் ஒரு உறுதியான கோபம். ராகவ் சிரிப்பை நிறுத்தினான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அடுத்த சில நொடிகளில் இந்த சந்திப்பு அந்த கல்லூரியின் பலரது வாழ்க்கையே மாற்றப் போகிறது என்பதை அப்போது யாருக்கும் தெரியாது. ராகவுக்கும் சூர்யாவுக்கும் என்ன பிரச்சனை? மதுநிலாவை சூர்யா ஏன் காப்பாற்ற முன்வந்தான்? இந்த மோதல் கல்லூரியில் என்ன புயலை கிளப்பப் போகிறது? ஒரு பக்கம் அதிகாரத்தை நம்பி திமிருடன் நிற்கும் ராகவ், மறுபக்கம் உண்மைக்காக நிற்க தயங்காத சூர்யா.
இருவருக்கும் நடுவில் பயத்தில் நடுங்கும் மதனிலா. இந்த மோதல் ஒரு சாதாரண கல்லூரி சம்பவமா? இல்லை, பலரது வாழ்க்கையை மாற்றும் தொடக்கமா? ராகவ் ஏதோ பேசிக்கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அமைதியாக நடந்து வந்த சூர்யா அனைவரின் முன்பும் நின்றான். இங்கே என்ன நடக்குது? அவன் குரல் சத்தமாக இல்லை. ஆனால் அது கேட்டவுடன் அங்கிருந்த மாணவர்கள் அமைதியாகி விட்டனர். ராகவ் சிரித்தபடி, ஒன்றுமில்லடா, சீனியர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் என்றார். சூர்யாவின் பார்வை மதிநிலாவை நோக்கி சென்றது. அவள் முகத்தில் இருந்த பயத்தை அவன் கவனித்தான். அவளது கண்களில் கண்ணீர் மின்னியது. அது அவனுக்கு போதுமான பதிலாக இருந்தது. சூர்யா மெதுவாக சொன்னான், பேசுறதுக்கும் பயப்பட வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சுற்றியிருந்த மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராகவ் சிரிப்பை மறைக்க முயன்றான். நீ எப்போவுமே ஹீரோ மாதிரி வரணுமா? யாரையும் ஹீரோவாக்குறது பிரச்சனை தான் என்று சூர்யா அமைதியாக பதிலளித்தான். அந்த அமைதியான பதில் ராகவுக்கு கோபத்தை அதிகப்படுத்தியது. சில சீனியர்கள் மனதிற்குள் நிம்மதி அடைந்தனர். யாராவது வந்துட்டாங்க என்று மெதுவாக பேசிக்கொண்டனர். கவிதாவும் சற்று தைரியம் பெற்றாள். மதனிலா மட்டும் இன்னும் அமைதியாக நின்றாள். இது இன்னும் பெரிய பிரச்சனையாகி விடுமோ என்ற பயம் அவளை விட்டு போகவில்லை. அந்த நேரத்தில் ஒரு பேராசிரியர் அந்த வழியாக வந்தார். மாணவர்கள் உடனே சிதறி நின்றனர். இங்கே என்ன கூட்டமாக நிற்கிறீங்க என்று கேட்டார். சூர்யா மரியாதையுடன், ஒன்றுமில்லை சார், எல்லாரும் கிளாஸ்க்கு போகிறாங்க என்றார். ராகவ் எதுவும் பேசவில்லை. பேராசிரியர் அனைவரையும் அனுப்பி வைத்தார். கூட்டம் கலைந்தது. மதனிலா மெதுவாக சூர்யாவிடம் வந்தார். தேங்க்ஸ், அவ்வளவுதான் அவளால் சொல்ல முடிந்தது. சூர்யா சிரித்தான். நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, படிப்பில் மட்டும் கவனம் வைங்க என்றான். அந்த வார்த்தைகள் மதனிலாவின் மனதில் ஆழமாக பதிந்தன. மாலை அறைக்குள் வந்ததும் கவிதா மூச்சை விட்டாள். ஐயோ, இன்னைக்கு நடந்ததை நினைச்சாலே பயமாக இருக்கு. மதனிலா அமைதியாக அமர்ந்திருந்தாள். அந்த சீனியர் வரலன்னா என்ன ஆகியிருக்கும் என்று கவிதா கேட்டாள். மதனிலா பதில் சொல்லவில்லை. அவளுக்கு மனதில் சூர்யாவின் முகம்தான் தோன்றியது. கல்லூரி பார்க்கிங்கில் நண்பர்களுடன் நின்றிருந்தான் ராகவ். அவனது நண்பன், விடுடா, பெரிய விஷயம் இல்லை என்றான். ஆனால் ராகவ் அமைதியாக இல்லை. என்னை எல்லாருக்கும் முன்னாடி எதிர்த்தான், அதுக்கான பதில் கண்டிப்பாக இருக்கும் என்றான். அவன் மனதில் பழிவாங்கும் எண்ணம் உருவாக ஆரம்பித்தது. அரவிந்த் சூர்யாவிடம் கேட்டான், தேவையில்லாமல் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த? சூர்யா சிரித்தான். யாராவது பயந்துக்கிட்டு நிற்கும்போது பார்த்துக்கிட்டு போகிறது எனக்கு வராது, அவ்வளவுதான். அவன் எதையும் பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் அந்த ஒரு செயல் வேறு யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாகப் போகிறது. அந்த இரவு விடுதி அறையில் அனைவரும் தூங்கிவிட்டனர். மதனிலாவுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. அம்மா கொடுத்த குடும்ப புகைப்படத்தை எடுத்து பார்த்தாள். நான் நல்லா படிக்கணும், அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள். பிறகு அவள் நினைவுக்கு மீண்டும் வந்தது சூர்யாவின் வார்த்தைகள், படிப்பில் மட்டும் கவனம் வைங்க. அந்த வார்த்தை அவளுக்கு புதிய தைரியத்தை கொடுத்தது. மறுநாள் காலை மதனிலாவும் கவிதாவும் வகுப்புக்கு சென்றனர். வகுப்பறை வாசலுக்கு வந்தபோது ஒரு சிறிய காகிதம் தரையில் கிடந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, இது ஆரம்பம் மட்டும். மதனிலா அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். அதை யார் வைத்தார்கள், ஏன் வைத்தார்கள்? அவள் சுற்றி பார்த்தாள். தொலைவில் நின்று கொண்டிருந்த ராகவ் மட்டும் மெதுவாக சிரித்து கொண்டிருந்தாள். மதனிலாவுக்கு வந்த அந்த மர்ம எச்சரிக்கை யாருடையது? ராகவ் உண்மையிலேயே பழிவாங்க போகிறானா? சூர்யா மீண்டும் அவளுக்கு உதவுவானா? இந்த கல்லூரி வாழ்க்கை காதலாக மாறுமா, இல்லை ஆபத்தான போட்டியாக மாறுமா? இது ஆரம்பம் மட்டும். ஒரு சிறிய காகிதத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த வாசகம் மதனிலாவின் மன அமைதியை குலைத்தது. அது வெறும் விளையாட்டா, அல்லது யாரோ திட்டமிட்டு தொடங்கிய மன அழுத்தமா? வகுப்பறை வாசலில் கிடந்த காகிதத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தாள் மதனிலா. அவளது கைகள் லேசாக நடுங்கின. கவிதா அந்த காகிதத்தை வாங்கி படித்தாள். இது ஆரம்பம் மட்டும். அவள் புருவத்தை சுருக்கினாள். யாராவது ஜோக்கா போட்டிருப்பாங்க என்றாலும் அவள் குரலில் நம்பிக்கை இல்லை. மதனிலா மெதுவாக, எனக்கு பயமாக இருக்கு என்றாள். பேராசிரியர் வகுப்பறைக்குள் வந்ததும் அனைவரும் அமைதியாக அமர்ந்தனர். புதிய பாடங்கள்
அறிமுகமானது. புதிய நண்பர்கள், புதிய கனவுகள். ஆனால் மதனிலாவின் கவனம் முழுவதும் பாடத்தில் இல்லை. அவளது மனதில் சுற்றி கொண்டிருந்தது அந்த ஒரு காகிதம். அதே நேரத்தில் கல்லூரி நூலகத்திற்கு அருகில் நடந்து சென்ற சூர்யா மதனிலா வழக்கம் போல் உற்சாகமாக இல்லாததை கவனித்தான். மாலை நேரத்தில் அவள் தனியாக நின்றபோது அருகே சென்று எல்லாம் சரியா என்று கேட்டான். மதனிலா முதலில் தயங்கினாள். பிறகு அந்த காகிதத்தை அவனிடம் காட்டினாள். சூர்யா அமைதியாக வாசித்தான். அவன் முகத்தில் சிறிய யோசனை தெரிந்தது. இதை குறித்து அதிகம் யோசிக்காதீங்க, ஆனால் ஏதாவது மீண்டும் நடந்தா உடனே சொல்லுங்க என்றான். அந்த இரவு விடுதியில் கவிதா ஒரு முடிவு எடுத்தாள். யாராவது உன்னை பயமுறுத்த முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் நாம் பயந்தாதான் அவங்களுக்கு வெற்றி. மதனிலா மெதுவாக தலையசைத்தாள். நாளையிலிருந்து நாம் எதையும் தனியாக செய்யக்கூடாது, எப்போவும் சேர்ந்து போவோம் என்றாள் கவிதா. மறுபக்கம் கல்லூரி கேண்டீனில் நண்பர்களுடன் இருந்த ராகவ் இன்னும் கோபமாக இருந்தான். அவன் எல்லோருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டான். அவன் நண்பன் சொன்னான், விடுடா, இதை பெருசாக்காத. ஆனால் ராகவ் அமைதியாக இல்லை. நான் யாரையும் காயப்படுத்த போகிறதில்லை, ஆனால் என்னை எளிதாக எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னு புரிய வைக்கணும் என்றார். அடுத்த நாள் முழு கல்லூரியிலும் ஒரு அறிவிப்பு ஒலித்தது. அடுத்த வாரம் ஆண்டு கலாச்சார விழா நடைபெறும். பாடல், நடனம், பேச்சு போட்டி, விவாதம் பல போட்டிகள். மாணவர்கள் அனைவரும் உற்சாகமடைந்தனர். கவிதா உடனே நாம் கண்டிப்பாக கலந்துக்கணும் என்றார். மதனிலா தயங்கினார். எனக்கு ஸ்டேஜ் பயம். அந்த நேரத்தில் அருகில் வந்த சூர்யா சிரித்தபடி சொன்னார், முதல் தடவை எல்லாருக்கும் பயம் இருக்கும், முயற்சி பண்ணினாதான் தைரியம் வரும். அந்த ஒரு வரி மதனிலாவுக்கு புதிதாக ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அவள் மெதுவாக, சரி, நான் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறேன் என்றாள். போட்டிக்காக தயாராக நூலகத்துக்கு சென்றாள் மதனிலா. அங்கு ஏற்கனவே புத்தகம் படித்து கொண்டிருந்தான் சூர்யா. அவன் அவளுக்கு பயன்படும் சில புத்தகங்களை எடுத்து கொடுத்தான். பேசும்போது மனப்பாடம் வேண்டாம், புரிஞ்சு பேசுங்க என்றான். மதனிலா சிரித்தாள். அது அவர்கள் இருவரும் இயல்பாக சிரித்து பேசிய முதல் தருணம். நூலகத்தின் வெளியே தொலைவில் இருந்து இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தான் ராகவ். அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு ஏதோ ஒரு திட்டத்தை மறைத்தது போல இருந்தது. அடுத்த நாள் காலை பேச்சு போட்டிக்கான போட்டியாளர் பட்டியல் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டது. மதனிலா தனது பெயரை தேடினாள். ஆனால் அவள் பெயர் பட்டியலில் இல்லை. அதிர்ச்சி அடைந்தாள். நேற்று நானே விண்ணப்பம் கொடுத்தேனே என்று சொன்னாள். கவிதாவும் குழம்பினாள். அப்போது அருகில் இருந்த அலுவலக ஊழியர் கூறினார், உங்கள் பேரில் விண்ணப்பம் வந்தது, ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதை யாரோ திரும்ப வாங்கிட்டாங்கன்னு பதிவு இருக்குது. மதனிலா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். யார் அந்த விண்ணப்பத்தை எடுத்தார்கள்? ஏன் எடுத்தார்கள்? அந்த நேரத்தில் தொலைவில் நின்றிருந்த சூர்யாவும் இதை கவனித்தான். அவன் கண்களில் சந்தேகம் தெளிவாக தெரிந்தது. மதனிலாவின் விண்ணப்பத்தை யார் திரும்ப பெற்றார்கள்? அது ஒரு தவறா, இல்லை திட்டமிட்ட செயலா? ராகவுக்கு இதற்கும் தொடர்பு இருக்கிறதா? உண்மையை சூர்யா கண்டுபிடிப்பானா? ஒரு விண்ணப்பம் காணாமல் போனது, ஒரு தவறான சந்தேகம், ஒரு எதிர்பாராத உண்மை. அந்த உண்மை வெளிவந்த பிறகு மதனிலா, சூர்யா, ராகவ் மூவரின் வாழ்க்கையும் மாறியது. அடுத்த நாள் காலை சூர்யா நேராக மாணவர் நல அலுவலகத்திற்கு சென்றான். மதனிலாவின் பேச்சு போட்டி விண்ணப்பம் எப்படி காணாமல் போனது என்று அமைதியாக கேட்டான். அலுவலக பொறுப்பாளர் பதிவேட்டை பார்த்தார். நேற்று ஒரு மாணவி வந்து, மதனிலா உடல்நிலை சரியில்லை, அதனால்தான் விண்ணப்பத்தை திரும்ப பெற சொன்னாங்க என்று கூறினார். சூர்யாவுக்கு ஆச்சரியம். யார் அந்த மாணவி? அவர் சிசிடிவி பதிவை பார்த்தார். சில நிமிடங்களில் உண்மை தெரிந்தது. சிசிடிவியில் இருந்தது ராகவ் இல்லை, அது வேறு ஒரு மாணவி. அவளின் பெயர் நந்திதா. அவள் இறுதி ஆண்டு மாணவி. பல ஆண்டுகளாக கல்லூரி பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றவர். இந்த வருடம் புதிய மாணவர்கள் வந்ததால் தனது வெற்றி பறிபோகுமோ என்ற பயத்தில் மதனிலாவின் விண்ணப்பத்தை ஏமாற்றி திரும்ப பெற்றிருந்தாள். ராகவுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சூர்யா பேராசிரியர்களிடம் முழு விவரத்தையும் கூறினார். நந்திதா தனது தவறை ஒப்புக்கொண்டார். நான் செய்தது தவறு, வெற்றி கிடைக்க வேண்டுமென்ற ஆசையில் தவறான முடிவை எடுத்துவிட்டேன். பேராசிரியர் அமைதியாக சொன்னார்.
உண்மையான வெற்றி திறமையால் வர வேண்டும், குறுக்கு வழியில் கிடைக்கக்கூடாது. நந்திதா மன்னிப்பு கேட்டாள். மதனிலாவும் நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னாள். அனைவரும் ராகவதான் காரணம் என்று நினைத்திருந்தனர். ஆனால் உண்மை வேறாக இருந்தது. ராகவ் அமைதியாக மதனிலாவிடம் வந்தான். முதல் நாளில் நான் நடந்து கொண்ட விதம் சரியில்லை. அது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கும். மன்னிச்சிடுங்க. மதனிலா சிரித்தார். கடந்ததை மறந்துடலாம். அந்த நொடியிலிருந்து ராகவின் அணுகுமுறையும் மாறியது. கல்லூரி அரங்கம் மாணவர்களால் நிரம்பி இருந்தது. மதனிலாவின் பெயர் அழைக்கப்பட்டது. அவள் மேடையில் நின்றாள். முதல் நாள் கல்லூரிக்குள் பயந்து வந்த அதே பெண் இன்று நூற்றுக்கணக்கான மாணவர்களின் முன் தைரியமாக பேசினாள். அவளது பேச்சு முடிந்ததும் அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. முதல் பரிசு மதனிலா. அவளது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர். மேடையிலிருந்து இறங்கும்போது சூர்யா தூரத்திலிருந்து கைத்தட்டினான். அவன் அருகில் வரவில்லை. பெருமையுடன் சிரித்தான். பரிசளிப்பு விழா முடிந்ததும் மதனிலா நூலகம் அருகே நடந்து சென்றாள். அங்கே சூர்யா ஒரு கோப்பையை கையில் வைத்திருந்தான். இது உங்களுடையது என்று ஒரு பழைய விண்ணப்பத்தை அவளிடம் கொடுத்தான். அது முதல் நாள் காணாமல் போன அதே விண்ணப்பம். பின்புறத்தில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. திறமையை யாராலும் மறைக்க முடியாது. மதனிலா ஆச்சரியமாக பார்த்தாள். இதை யார் எழுதினாங்க? சூர்யா சிரித்தான். பெயர் முக்கியமில்லை, அந்த வார்த்தை உண்மையா இருந்தா போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து சென்றாள். மதனிலா அவனை பார்த்து கொண்டே நின்றாள். அந்த நொடியில் தான் அவளுக்கு புரிந்தது. தன்னை காப்பாற்றியது சூர்யாவின் தைரியம் மட்டுமல்ல, தன் மீது அவன் வைத்திருந்த மனித நேயமும் கூட. சில நேரங்களில் நம் வாழ்க்கையை மாற்றுவது பெரிய அதிசயங்கள் அல்ல, சரியான நேரத்தில் நமக்காக நிற்கும் ஒரு நல்ல மனிதர்தான். பயம் நம்மை பின்னோக்கி இழுக்கும், ஆனால் தைரியமும் உண்மையும் நேர்மையும் எப்போதும் நம்மை முன்னோக்கி அழைத்து செல்லும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.